ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நினைக்கும் போதே குலை நடுங்க வைக்கிறது இந்த குரூர சம்பவம். என்னை ஏன் இவ்வளவு சித்திரவதை செய்கிறீர்கள்? இதற்கு என்னை உடனே கொன்று விடுங்கள் என அந்த வாலிபர் கெஞ்சி கதறும் அளவுக்கு அப்படி ஒரு சித்திரவதையை அரங்கேற்றி இருக்கிறார் அந்த 23 வயது இளம்பெண். ஹாலிவுட் சைக்கோ த்ரில்லர் படங்களில் கூட இப்படிப்பட்ட கொடூர ராட்சசிகளின் காட்சிகள் இடம்பெற்றது போல் தெரியவில்லை. சபல ஆண்களையே நிலைக்குலைய வைத்திருக்கும் சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரள மாநிலம் பத்தினம்திட்டா மாவட்டம் சரல்குன்னு பகுதியை சேர்ந்தவர் 29 வயது ஜெயேஷ். இவருடைய மனைவி ரஷ்மி. 23 வயதாகும் இவருக்கு ஆலப்புழையை சேர்ந்த ஒரு வாலிபருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் ரஷ்மி அந்த வாலிபரை நாம் உல்லாசமாக இருக்கலாம் என கூறி வீட்டிற்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. இதனை நம்பி அந்த வாலிபர் திகட்ட விருந்து தரப்போகிறார் என்ற ஆசையில் கடந்த 1ஆம் தேதி ரஷ்மியின் வீட்டிற்கு ஓடி வந்ததாக கூறப்படுகிறது. இங்கு எல்லாம் எதிர்பார்த்தபடியே நடந்துள்ளது. வந்த இளைஞர் ரஷ்மியிடம் நெருக்கமாக இருக்கும்போது அங்கு மறைந்திருந்த ரஷ்மியின் கணவர் ஜெயேஷ் திடீரென அதை தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். அதன் பின்னர் அந்த இளைஞர் கனவிலும் நினைத்திராத சம்பவங்கள் எல்லாம் அடுத்தடுத்து அரங்கேற தொடங்கியது. இருவரும் ஒன்றாக இருப்பதை படம் பிடித்துக் கொண்டே அங்கு வந்த கணவன் ஜெயேஷ் மனைவியுடன் சேர்ந்து அந்த வாலிபரை மிரட்டி அவரிடம் இருந்த விலை உயர்ந்த செல்போன் மற்றும் 6000 ரூபாய் பணத்தை பறித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வாலிபரின் கைகளை கட்டி தொங்கவிட்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து அவரது அந்தரங்க உறுப்பில் 26 ஸ்டாப்லர் பின்களை அடித்து சித்திரவதை செய்துள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் அவரது கைவிரல் நகங்களை பிடுங்கி வீசியுள்ளனர். இதில் வலி தாங்க முடியாமல் அலறி துடித்துள்ளார் அந்த வாலிபர். உடனே அவரது வாயை துணியால் கட்டி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கொண்டு போட்டுவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த வழியாக சென்ற ஒருவர் வாலிபரின் முனகல் சத்தம் கேட்டு அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த ஆரன்மூலா போலீசார் வாலிபர் சிகிச்சை பெறும் மருத்துவமனைக்கு சென்று விசாரணை நடத்தினர். இதையடுத்து குரூர தம்பதியான ஜெயேஷ் அவரது மனைவி ரஷ்மியை கைது செய்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது பணத்துக்காக ரஷ்மி வாலிபர்களை குறிவைத்து இன்ஸ்டாகிராம் மூலம் முதலில் ஆசை வார்த்தை கூறி வலையில் வீழ்த்தியுள்ளார். பின்னர் வீட்டிற்கு அழைத்து பணம், செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்துள்ளார். மனைவிக்கு உடந்தையாக ஜெயேஷ் இருந்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி ஓணம் விழா அன்று ரான்னியை சேர்ந்த தன்னுடன் வேலை பார்த்து வந்த ஒரு வாலிபரையும் ரஷ்மி வீட்டிற்கு அழைத்து அவரிடம் இருந்தும் பணத்தை பறித்து கட்டி தொங்கவிட்டு சித்திரவதை செய்ததும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து ஆரன்முலா போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. 23 வயது இளம்பெண் ரஷ்மி இன்ஸ்டாகிராம் மூலம் வாலிபர்களை தனிமையை கழிக்க அழைத்து கணவன் ஜெயேஷுடன் சேர்ந்து கொள்ளையடித்து நகங்களை பிடுங்குவது, அந்த இடத்தில் ஸ்டாப்லர் பின் அடித்து சித்திரவதை செய்து ரசிப்பது என குரூர வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் கேரளாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.